அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன? அத்தியாயம் 8. புதிய சந்தேகங்கள். அனைவரும் உணர்ச்சியிழந்து திகைத்துப் போயினர். இயக்கம் முடங்கிய அமைதி நிலவியது. அங்கு மிக குறைவாக ஆச்சரியமடைந்திருந்தவர் ஜேப்தான். ஆகவே அவர்தான் அமைதியை முதலில் கலைத்தார். அடக்கடவுளே என ஆச்சரித்தவர், நீங்க மனுஷனா இல்ல காற்றா? துளியும் தவறில்லாம எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? திரு பாய்ரோ, உங்க சாட்சிகள்ல தப்பு இருக்காதுன்னு நம்புறேன் என்றார். அதுல நான் ஆணித்தரமா இருக்கேன் என்ற பாய்ரோ, அவங்க பட்டியல்ல என்கிட்ட இருக்கு. பெயர்கள், முகவரிகள், நீங்களும் அவற்றை பார்க்கணும். எத்தனை சரியானவை அவை என்பது அப்போ உங்களுக்கே புரியும் என்றார். அதுல என்றுமே எனக்கு சந்தேகம் இருந்ததில்லை என்றபடி குரலை தாழ்த்தி கொண்டார் ஜேப். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் திருமுகு பாய்ரோ. அவரை மட்டும் நான் கைது பண்ணியிருந்தேனா? ஓஹ், என் மதிப்பு மரியாதை எல்லாம் காத்துல பறந்திருக்கும் என்றபடி ஆல்ஃபிரட் பக்கமாய் திரும்பிய ஜேப், நீங்க தப்பா நினைக்கலனா திரு ஆல்ஃபிரட், இதையெல்லாம் நீங்க மரண விசாரணையின் போதே சொல்லியிருக்க முடியாதா என்று கேட்டார். அது ஏன்னு நான் சொல்றேன் என எடை புகழ்ந்தான் பாய்ரோ. ஒரு புரளி இருந்தது. கோபத்தால் வெகுண்ட குரலில் பொறாமையும் குரோதமும் உள்ளடங்கிய அப்பட்டமான முழு பொய்யது என்று இடையில் சொன்னார் ஆல்ஃபிரட். இப்போதைக்கு வேறெந்த அவதூறும் மறுபடியும் முளைக்கக்கூடாது என்பதில் ரொம்ப கராராயிருந்தாரு ஆல்ஃபிரட். சரிதானே? ரொம்ப சரி என்று தலையசைத்து ஒப்புக்கொண்டார் ஆல்ஃபிரட். என்னருமை எமிலி இன்னும் புதைக்கப்படப்படாத பொழுதில் புதுசா வேறெந்த பொய் கிசுகிசுவும் கிளம்பிடக்கூடாது என்று நான் கருத்தா இருந்ததில் ஆச்சரியம் இல்லையே. ஆனா ஒன்று, திரு ஆல்ஃபிரட் என்று குறிப்பிட்டு ஆரம்பித்தார் ஜேப். உங்களை பற்றி வண்டி வண்டியா புரளிகள் என்னை வந்தடைந்தது. உங்களை கைது செய்வதில் துளி கூட தப்பே இல்லை என்னும் கருத்துக்கு அவை அனைத்தையும் சாட்சியாக நின்றிருக்கும். உங்க அருமை மனைவின்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு நீங்க எப்படியெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கீங்கன்னு உங்களை வெறுக்கும் அளவுக்கு நான் போயிருப்பேன். ஓ திருமிகு பாய்ரோ, அவர் மட்டும் இத்தனை சிக்கலையும் ஓஃப் என ஊதுவது போல கண்டுபிடிச்சே தரலேனா உங்களுடைய கைது? உங்களை நெல்லிக்கனி இனி என்றபடி சுறுசுறுப்பாய் ஜான் பக்கம் திரும்பிய ஜேப், துரதிர்ஷ்ட எமிலியின் அறையை நான் பார்க்க வேண்டும் ப்ளீஸ். பிறகு உங்க வீட்டு பணியாளர்களிடம் கொஞ்சம் பேசணும். நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம். திரு பாய்ரோ எனக்கு வலகரமா இங்கே இருப்பார். அவர் என்னை கவனிச்சுப்பார் என்றார். எல்லோரும் அறையை விட்டு வெளியேறி அறை காலியானதும் பாய்ரோ என் பக்கமாய் திரும்பி அவனை பின்தொடர்ந்து மாடிக்கு வருமாறு சைகையில் விளக்கினேன். அங்கு போனதும் என்னை கையால் இறுக பற்றி ஒரு பக்கமாய் இழுத்து போனான். ரகசியமானான். சீக்கிரமா எதிர்பக்கம் போ, அங்கேயே நில்லு, கதவுக்கு இந்த பக்கமா நகரக்கூடாது, நான் வர்ற வரைக்கும். துரிதமாய் திரும்பி ஒரு துப்பறியும் அதிகாரிகளுடனும் இணைந்து கொண்டான். நான் அவன் அறிவுறுத்தியே செய்தேன். கதவின் அருகே நான் நிற்க ஓரிடத்தை பிடித்து கொண்டு, இந்த வேண்டுகோளுக்கு பின்னால் என்னதான் அர்த்தம் இருந்துவிட முடியும் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே நின்று கொண்டிருந்தேன். இந்த குறிப்பிட்ட இடத்தில் எதற்காக நான் காவல் காத்து கொண்டிருக்க வேண்டும்? என் முன்னால் இருந்த வராந்தாவை கவனித்தேன். ஓர் எண்ணம் உதித்தது. சிந்தியாவின் அறையை தவிர ஏனைய அனைவரது அறையும் இந்த இடப்பக்கத்தில் தான் இருக்கின்றன. இந்த குறிப்பு நான் நின்று கொண்டிருப்பதற்கு ஏதாவது காரணம் தருமா? யார் வந்தார்கள் போனார்கள் என்று சொல்ல வேண்டியிருக்குமா? நான் சிரத்தையோடு நின்று கொண்டிருந்தேன். நிமிடங்கள் கரைந்தன. யாரும் வரவில்லை. எதுவும் நடக்கவில்லை. பாய்ரோ மறுபடியும் என்னோடு வந்து இணைந்து கொள்ள 20 நிமிடங்கள் ஆயின. நீ எங்கேயும் போகலையே? விளையாடுறையா? பாறை மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன். ஒன்றும் நடக்கல. நிறைவா அல்லது ஏமாற்றமா? ஒன்றுமேவா நீ பார்க்கல? இல்லை. ஆனால் நீ ஏதாவது கேட்டிருக்கணுமே. பெரிய சத்தம், முட்டற மாதிரி, மோதற மாதிரி. போப்பா. இல்லையா? ஓ, இது சாத்தியமா? எனக்குள்ளே எரிச்சலாகுதுடா.
நான் எப்பவும் போல கைத்தாங்கலாக தான் தொட்டேன். ஒரு மேஜைக்கு அருகில் நிற்க நேர்ந்தால் அதில் மெலிதாய் கை ஊன்றியபடி அவன் நிற்கும் பாங்கினை நான் நன்கு அறிந்தவன்தான். இடது கையால் ரொம்ப உடல் கனத்தை இறுக்கமாகத்தான். ஆனால் இதுக்கே அந்த மேஜை வளைந்து கட்டிலுக்கு பக்கத்தில் சரிஞ்சிடுச்சு. வெறுப்படைந்த சிறு பிள்ளை போலானேன் அவன். முகம் எங்கும் எரிச்சலின் போர்வை விழ அவன் நிற்க அவனை வேகமாய் சமாதானப்படுத்தும் தேவை எழுந்தது. விடுடா, அதனால என்ன இப்போ? நீ கீழே வாங்கின நற்பெயரால புலங்காகிதம் அடைஞ்சிருக்கே. நீ சொன்னது ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை அதிசயம், ஆச்சரியம் தெரியுமா? நீ சொன்ன கசமுசாவை பொறுத்தவரை நாங்கள் நினைச்சு வச்சிருந்ததை விட ஆழமான தொடர்பு இந்த ஆல்ஃப்ரெட்டுக்கும் ரமோலாவுக்கும் இடையே இருக்கணும். அதனால தான் மனுஷன் வாயை திறக்காம அத்தனை கமுக்கமாக இருந்திருக்கான். இப்போ நீ என்ன செய்ய உத்தேசம்? ஸ்காட்லாந்து போலீஸ் பயலுங்க எங்கே? கீழே வேலைக்காரங்களை பார்த்து பேச போயிருக்காங்க. நாம் ஸ்தலத்தில் சேகரித்த அத்தனையும் பற்றி காட்டினேன். இந்த ஜேப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏமாற்றம்தான். வழக்கை எப்படி கொண்டு போகணும்னு துளி கூட ஒரு முறையே இல்லை மனுஷனுக்கு. ஏய் என்றேன் பாயிரோவுக்கு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி. டாக்டர் பௌரிஸ், அவரை பற்றி நீ சொன்னதை இப்போ நான் நம்புறேன்டா. எனக்கு அவனை பிடிக்கல. அவர் ஒரு புத்திசாலி. மெகா என்றான் சிந்தனை உள். இதற்கு பிசாசை போல என்றேன் நான். ஏதோ நினைவுக்குள் நுழைந்தவனாய் தொடர்ந்தான். செவ்வாய்க்கிழமை அவர் உள்ளே நுழைந்த தினசை பார்த்து நான் அப்படி சிரிச்சிருக்கேன். அளவிடாத முடியாத அளவுக்கு கேலி, சந்தோஷம் எனக்குள்ளே பிசாசை போல வந்தார். அப்படி ஒரு காட்சியை நீ ஜென்மத்தில் பார்த்திருக்க முடியாது. பிறகு டாக்டரின் வீரவேச அட்டகாசத்தை சொன்னேன். அச்சு அசலா சோளக்காட்டு பொம்மை போல இருந்தார். தலையிலிருந்து கால் வரைக்கும் களிமண் பூச்சு. நீ அவரை பார்த்த அப்போ? ஆமாம், பின்ன அவரா உள்ள வரல. இது சாப்பாட்டுக்கு அப்புறம் நடந்தது. ஆல்ஃப்ரெட் தான் வா வான்னு வற்புறுத்தினார். என்ன? என் தோள்களை வன்முறையாய் பிடித்து உலுக்கினான் பாயிரோ. டாக்டர் பௌரி செவ்வாய்க்கிழமை ராத்திரி இங்கே இருந்தாரா? இங்கேடா, இங்கே. நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏண்டா என்கிட்ட சொல்லலை? ஏன் ஏன்? பைத்தியகாரத்தனமா ஆவேசத்தில் மூழ்கி தெரிந்தான். அருமை பாயிரோ என்று சிநேக பாவத்துடன் ஆட்சேபித்தேன் நான். இது உன்னை ஈர்க்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைப்பா. இதில் எந்த முக்கியத்துவமும் எனக்கு தென்படலை. முக்கியத்துவம் முதலா முக்கியம். இப்போ நீ சொன்னியே, இதுதான். ஆக டாக்டர் பௌரிஸ் இங்கு செவ்வாய்க்கிழமை இரவு இருந்திருக்கார். அதாவது கொலை நடந்த இரவு. ஏஸ்டிங்ஸ், இப்படி சொல்லியுமா உனக்கு தெரியல? இது எல்லாத்தையும் மாற்றுது ஏஸ்டிங்ஸ், மாற்றுது. இப்படி ஒடுங்கி போய் இவனை நான் எந்த தருணத்திலும் பார்த்ததே இல்லை. என்னை பிடித்திருந்த குரங்கு பிடியை தளர்த்தினான். அங்கிருந்து 2 மெழுகுவர்த்தியை தாங்கிகளை பின்வருமாறு முணுமுணுத்து கொண்டே இயந்திரத்தனமாய் நேர்த்தி செய்தான். ஆமாம், இது எல்லாவற்றையும் மாற்றுது, எல்லா கணக்குகளையும் மாற்றுது. திடுமென ஒரு முடிவுக்கு வந்த நாய் ஆனான். ரெடி என்றான். உடனடியா நாம இயங்கியாகணும். ஜான் எங்கே? ஜான் தனியாய் நின்று புகைப்பிடித்து கொண்டிருந்தார். பாயிரோ நேரா அவரை அடைந்தான். திரு ஜான், டெட்மினிஸ்டரில் எனக்கு முக்கியமான ஜோலி ஒன்று இருக்குது. ஒரு புத்தம்புது துப்பு. நான் உங்கள் காரை எடுத்துக்கலாமா? தாராளமாக, உடனடியாகவா? உங்களுக்கு ஆட்சேபனைவில்லைன்னா? ஜான் வேலைக்காரனை அழைக்கும் மணியை அடித்தார். உடனே காரை முன்பக்கம் கொண்டு வர ஆணையிட்டார். அடுத்த 10வது நிமிடத்தில் வாசல் தோட்டத்தை கடந்து நெடுஞ்சாலையில் விழுந்து டெட்மினிஸ்டர் பகுதியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தோம். நீ இப்போதாவது எனக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொல்லலையே. நண்பா, சிறந்த துப்பு நீயாகவே கண்டுபிடிக்கலாம். திரு ஆல்ஃப்ரெட் வழக்கிலிருந்து வெளியே உள்ளவராக ஆகிய பிறகும் வழக்கின் நிலைமையே மாறிடுச்சு.
இதை நீ உணர்ந்திருப்பே. நமக்கெதிரா இப்போ முகத்துக்கு முகம் காட்டி நிற்பது முழுக்க முழுக்க புது வழக்கு. இதில் சில குழப்பங்களை நாம் விடுவிச்சிருக்கோம். உன்னோட டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்த சிந்தியாவை தவிர வீட்டில் இருக்கும் வேறு யாராவது தான் ஆல்ஃப்ரெட் போல ஆள் மாறாட்டம் செஞ்சு திங்கட்கிழமை சாயங்காலம் மருந்து கிடங்குக்கு போயிருக்கலாம் என்பதை நான் நிரூபிச்சிட்டேன். காஃபியை அறையின் மேசையில் வைத்திருக்கிறார் என்னும் வாக்குமூலமும் அவர் வழியாகவே நமக்கு கிடைச்சிருச்சு. மரண விசாரணையின் போது இந்த வாக்கியத்தை யாருமே முக்கியப்படுத்தலை. ஆனால் இப்போ இதுக்கு வேற மாதிரியான முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு. திருமதி எமிலியின் அறைக்கு இறுதியாக யார் காஃபியை கொண்டு போனது? இதை நாம் கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லை, காஃபி அங்கே இருக்கும்போது அதை கடந்து அதன் பக்கமாக யார் போனது? நீ சொன்ன சங்கதியை வச்சு சர்வ நிச்சயமாக 2 பேர் காஃபி பக்கத்தில் போகவே இல்லைன்னு சொல்லிட முடியும். திருமதி மேரி, செல்வி சிந்தியா. ஆமாம், அதுதான் சரி. என் இதயம் லகுவாவதை உணர்ந்தேன். ஆமாம், மேரி மீது எவ்வித சந்தேக பார்வைகளும் பட்டுவிடக்கூடாது. நினைச்சதெல்லாம் வீணாகி போயிடுச்சு. விளம்பரம் ஆயிட்டேன். குற்றவாளியை அவனுக்கு தெரியாமலே நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். இதனால் அவனுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நான் யாருன்னு வெளியாகிவிட்ட இப்போ அவன் ரெட்டிப்பு ஜாக்கிரதையில் இருப்பான். ஆமாம், ரெட்டிப்பு பாதுகாப்பு போட்டுப்பான். திடீரென்று என் பக்கம் திரும்பியவன், சொல்லு ஹேஸ்டிங்ஸ், உனக்குள்ள யார் மீது சந்தேகமே இல்லையா என்றான். நான் தயங்கினேன். உண்மையிலேயே சொல்லப்போனா அன்று காலையில் ஓர் யூகம், மிருகத்தனமாகவும் மிதம் மிஞ்சியும் தோன்றக்கூடிய ஓர் எண்ணம் ஓரிரு முறை என் மூளையை வெட்டி சென்றது. அது ஒரு முட்டாள்தனம் என நான் ஒதுக்கியிருந்தேன். இன்னமும் மூளையை விட்டு போகாமல் கனன்று கொண்டுதான் இருக்கின்றது. அதை நீ கிண்டலா எடுத்துக்க கூடாது. முணுமுணுப்பாய் சொன்னேன். அத்தனை முழு முட்டாள்தனமானது அது. வெளியே துப்புடா, ஊக்குவித்து கத்தினான் அவன். பயப்படாதே, உன் மனசை திறந்து போடு. நீ எப்பவுமே உன் உள்ளுணருக்கு காது கொடுத்தே ஆகணும், தவறக்கூடாது. அப்போ சரி, நான் வெடித்தேன். முட்டாள்தனம்தான், இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கென்னவோ எவிலின் ஹோவார்ட் அவளுக்கு தெரிஞ்சுள்ள எல்லாத்தையும் இன்னும் சொல்லலையோ என்று நான் சந்தேகப்படுறேன். எவிலின்? ஆமாம், சொன்னேன்ல, நீ என்னை பார்த்து கேலியா சிரிப்பேன்னு. கிடையவே கிடையாது. நானே உன்னை சொல்ல சொல்லி கேட்டுட்டு பிறகு எதுக்குடா சிரிக்கணும்? அப்படி நினைக்காம என்னால் இருக்க முடியல. துப்பறிவதில் நான் திறமையற்றவன் என்பதை உணர்த்துவது போல குறிப்பிட்டுவிட்டு தொடர்ந்தேன். சம்பவ இடத்துல அவங்க இல்லை என்னும் ஒரே ஒரு காரணத்திற்காக நாம எவிலினை சந்தேகப்பட்டிலிருந்து அவசியமே இல்லாம தூக்கி விட்டோமோன்னு தோணுது. ஆனா அவங்க சும்மா ஒரு 15 மைல் தூரம்தான் தள்ளி இருந்திருக்காங்க. ஒரு கார் போதும் அரை மணி நேரத்தில் அவங்கள பிரித்து வைக்க. ஆகவே அவங்க கொலை நடந்த இரவன்று சர்வ நிச்சயமா ஸ்டைல்ஸில் இல்லை அப்படின்னு நம்மால அடிச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் நண்பா என்றான் பாய்ரோ. நான் எதிர்பாராத ஒரு தருணத்தில் நம்மால் சொல்ல முடியும். நான் எடுத்த முதற்கட்ட நடவடிக்கைகளில் முதலாவது அவங்க வேலை பண்ணுற மருத்துவமனைக்கு ஃபோன் செஞ்சதான். அதனால் எவ்லின் செவ்வாயன்று பகல் நேர டியூட்டியில் இருந்திருக்காங்க என்பது தெரிய வந்தது. அப்போது எதிர்பாராமல் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தானே ஏற்பட்டிருக்கு. இரவு நேர டியூட்டியும் அவங்களே தொடரணும் என்னும் வேண்டுகோள் தான் அது. அவங்களும் மறுக்காமல் பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்கள சுலபமாக வட்டத்துக்கு வெளியே நிற்க வச்சிருது. ஓ, செய்வதறியாது திகைத்தேன். உண்மையா என்று தொடர்ந்தேன். அவங்களுக்கு ஆல்ஃப்ரெட் மேலே இருக்கிற கட்டுக்கடங்காத உக்கிரம்தான் அவங்கள சந்தேகப்படவே தூண்டுச்சு. அவருக்கு எதிராக இருந்த அம்மா என்ன வேணும்னாலும் செய்யும்னு எனக்குள்ள தோன்றுவதை என்னால் தடுக்க முடியல பாய்ரோ. அந்த உயிலை உரு தெரியாமல் ஆக்கினதை பற்றி கூட இவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு நினைப்பு இருந்தது. ஆல்ஃப்ரெட்டுக்கு தான் சாதகமாக எழுதப்பட்ட பழைய உயில்னு நினச்சிக்கிட்டு புதுசாக எழுதின உயிலை இந்த அம்மா சிதைச்சிருக்குமா? இப்படியும் நான் நினச்சிருக்கேன்.
இப்படியெல்லாம் நம்மோட சிந்தனை போகும் அளவுக்கு அவர் மேலே தாலா கசப்பில் இருக்கும் அந்த அம்மா. அவங்களுக்கு ஆல்ஃப்ரெட் மேலே இருக்கிற கடுங்கோபம் செயற்கைத்தனமாய் தோன்றியா? வந்து வா வா, நாம் அவரை பற்றி பேச்செடுத்தாலே எவி வன்முறையை ஆயிடுறாங்க. நிதான புத்தியோடு தான் அவங்க ஆல்ஃப்ரெட் விஷயத்தில் நடந்திருக்காங்கன்னு நான் உண்மையாக பல தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். பலமாய் மறுத்து தலையசைத்தான் பாய்ரோ. இல்லை இல்லை, நீ இந்த விஷயத்தில் தவறான பாதையில் இருக்க. மனக்குழப்பமோ புத்தி தடுமாற்றமோ எவி விஷயத்தில் கிடையாது. சீரான ஸ்திர புத்திக்கு அற்புதமான எடுத்துக்காட்டு எவி. அவங்க மூளை மட்டுமில்லை ஹேஸ்டிங்ஸ், அவங்களே ஒரு ஸ்திரம்தான். உள்வாங்கிக் கொள்ள சில நொடிகள் ஆயிற்று. அவங்களுக்கு ஆல்ஃப்ரெட் மேலே உள்ள வெறுப்பும் கடுமையும் ஒரு மேனியா பார்த்தாலே தோன்றும் வியாதி. நான் வச்சிருந்த யூகம், ஒரு வேளை ஆல்ஃப்ரெட்டுக்கு இந்த அம்மா விஷம் வைக்க போக அதை எமிலி தெரியாமல் எடுத்து முடிச்சிருப்பா, அதாவது குடிச்சிருப்பா என்பது தப்பானது தான், சந்தேகமே இல்லாமல். ஆனால் பாய்ரோ, நடந்துள்ள சங்கதி எப்படி உண்மையிலேயே அரங்கேற்கும்னு எனக்கு ஒரு வழியும் பிடிபட மாட்டேங்குது. எல்லாம் குழப்பம், கேலிக்கூத்து கடைசி வரை. இருந்தாலும் ஒரு விதத்தில் நீ ரொம்ப சரிதான். தர்க்க ரீதியாக நிரூபிக்க முடிகிற வரைக்கும், நம்ம மனசுக்குள் ஒருவர் குற்றமற்றவர் என்று திருப்திகரமாக தென்படுற வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் நாம் சந்தேகப்பட்டே தீர வேண்டும் என்பதில் என்றவன் இப்போ என்று புதிதாய் ஒன்றாய் துவங்கினான். எவிலின் ஹோவர்ட் திருமதி எமிலிக்கு விஷம் வச்சு சாகடிக்க நம்முன் இருக்கும் காரணங்கள் என்னென்ன? ஹே, அவங்க மேலே உயிரே வச்சிருந்தா இவ. நான் கத்தியே விட்டேன். அடடா, எரிச்சலாய் குறிப்பிட்டான் பாய்ரோ. குழந்த மாதிரி வாதம் பண்ணுற. திருமதி எமிலிக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு இந்த எவிலின் துணிச்சலானவளா இருந்தா அதுக்கு இணையாக அவங்க மேலே உயிரையே வச்சிருக்கிற மாதிரி போலியா காட்டவும் திறமை இருந்திருக்கும். இன்னும் வெளியே நாம் தேடணும். திரு ஆல்ஃப்ரெட் மேலே எவ்லின் கட்டுக்கடங்காத குரோதத்தில் இயற்கைத்தன்மை இல்லை அப்படின்னு நீ நினைக்கிறது ரொம்பவும் சரிதான். ஆனால் அதிலிருந்து நீ அடையும் முடிவுகள் தான் தப்பு. நானும் உன்னுடைய இந்த கருத்தின் மீது முடிவுகள் கொண்டு வந்திருக்கேன். அது சரியாக இருக்கணும் நான் நம்புகிறேன். ஆனால் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு இல்லை. சில நொடிகள் நிறுத்தினான். பிறகு இப்போ என தொடரலானான். என் முடிவுகளின்படி எவ்லினை ஒரு கொலைகாரியாக பார்க்கறதுல அடிச்சிக்க முடியாத ஒரு தடுப்பு இருக்குது. அது திருமதி எமிலியின் மரணத்தாலே அவங்களோடைய இருந்த எவ்லின் ஹோவர்ட் எந்த வகையிலாவது அணுகலும் அடைந்திருப்பாங்க என்பதற்கு சாதகமான ஒரே ஒரு வழி கூட தென்படலை என்பதுதான். ஸ்திரமான இலக்கு ஒன்றும் இல்லாமல் கொலை கிடையாது. எனக்கு புரிந்தது. இவங்களுக்கு எல்லாம் போகிற மாதிரி ஒரு உயிலை திருமதி எமிலி எழுதியிருக்க முடியாதா? பாய்ரோ மறுத்தான். ஆனால் வக்கீல் திரு வேல்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தபோது நீயே தான் இந்த சந்தேகத்தை எழுப்பின. பாய்ரோ புன்னகைத்தான். அது ஒரு காரணத்துக்காக. என் மனசில் யாரை வச்சுக்கிட்டு அந்த கேள்வியை கேட்டேனோ அவரின் பெயரை அப்போ நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. எவ்லின் ஏறக்குறைய அவரோட அதே ஸ்தானத்தில் தான் இருந்திருக்காங்க. ஆகவே இவங்க பெயரை அவருக்கு பதிலாக உபயோகிச்சுக்கிட்டேன். இருந்தாலும் கூட திருமதி எமிலி இவங்க மேலேயே எழுதியிருக்கலாம். அவங்க இறந்த தினத்தன்று மதியானம் எழுதப்பட்ட உயிலில். ஆனால் பாய்ரோ விறுவிறு என மறுத்து தலையசைக்க நான் நிறுத்த வேண்டியதாயிற்று. கிடையாது நண்பா, அந்த உயில் பற்றி சின்னதாக யூகங்கள் என்னிடம் இருக்கு என்றவன் இப்போதைக்கு ஒன்று மட்டும் சொல்ல முடியும். அது நிச்சயமாக எவ்லினுக்கு சாதகமானதா எழுதப்பட்டிருக்காது என முடித்தான். அவனுடைய ஆளுமையான பதிலை ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் இவ்விஷயத்தில் எத்தனை ஸ்திரமாய் எதை வச்சு கொண்டு அவனால் சொல்ல முடிகின்றது என்பதை என்னால் அறிய முடியவில்லை. அப்படினா என்று சிறு மூச்சோடு குறிப்பிட்ட நான், ஹோவர்ட்டை குற்றவாளி இல்லைன்னு நாம் ஒதுக்கிடலாம். அவங்க மேலே சந்தேகம் வர்றதுக்கு காரணமே நீதான். அவங்க மரண விசாரணை போது தந்த சாட்சியம் பற்றி நீ சொன்ன கருத்து தான் என்னை இப்படி திசை திருப்புச்சு. பாய்ரோ புதிர் போட்டவனாய் பார்த்தான். அவங்களுடைய விசாரணை சாட்சியம் பற்றி நான் என்னத்தை சொன்னேன்? ஞாபகம் இல்லை.
அவங்களையும் ஜானையும் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நான் சொன்னபோது, ஓ ஆ ஆமா, சிறு குழப்பம் அடைந்தவனைப் போலவும் உடனடியா அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவனைப் போலவும் தோன்றினான் அவன். சரி எஸ்டிங்ஸ் என்று சொன்னவன், எனக்காக நீ ஒன்று செய்யணுமே என்றான். ஏதாவது ரூம் வாசலில் போய் நிற்கணுமா என ஆஸ்தியமாய் குறிப்பிட்ட நான், உனக்கு செய்யாமலா என்ன செய்யணும் சொல்லு என்றேன் தீவிரமாய். அடுத்த முறை லாரன்ஸோட தனியாக இருக்கிற சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கும்போது நான் இப்போ சொல்ல போகிறதே நீ அவர்கிட்டே சொல்லணும். உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு, பாய்ரோ கிட்ட இருந்து அந்த கூடுதலான எக்ஸ்ட்ரா காஃபி கோப்பையை கண்டுபிடிச்சா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லறார். இவ்வளோதான் ஹேஸ்டிங்ஸ், இதை விட அதிகமாக ஒரு வார்த்தை கூட கம்மியாகும் கூட. அந்த கூடுதலான எக்ஸ்ட்ரா காஃபி கோப்பையை கண்டுபிடிங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், இது சரியா என்றேன் நான். இதன் மர்மம் விளங்காமல், அற்புதம் போ, இதுக்கு என்ன அர்த்தம்? அதை நீயே கண்டுபிடித்து விட்டுறேன். நடந்துள்ள சம்பவம் சம்பந்தப்பட்ட உண்மைகளோடு உனக்கு நல்ல பரிச்சயம் இருக்கு. அதை நீ அவர்கிட்டே சும்மா சொல்லு, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். செய்கிறேன், ஆனால் இதெல்லாம் ஒரே மர்மமாக இருக்கு. நாங்கள் இருவரும் டெட்மினிஸ்டருக்குள் நுழைந்து கொண்டோம். வாகனத்தை பரிசோதனை அலுவலர் என்னும் பகுதி நோக்கி போக சொன்னான் பாய்ரோ. உற்சாகமாய் வெளியே குதித்தான் பாய்ரோ. உள்ளே போனான். ஒரு சில நிமிடங்களில் அவன் திரும்பி வந்து விட்டான். இவ்வளோதான் என்றான். இவ்வளோதான் என் வேலை. அங்கே போய் என்ன பண்ணிட்டு வர என்றேன் நான் ஆர்வம் பொங்க. சில சமாச்சாரங்களை பரிசோதனை பண்ணி தந்திருக்கேன். அதாவது இன்னும் பரிசோதனை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். எதை? அந்த படுக்கை அறையின் வால் பாத்திரத்திலிருந்து நான் எடுத்திருந்த கோகோ மாதிரியை. அதை தான் ஏற்கனவே பரிசோதிச்சினேப்பா. திகைப்பாய் கேட்டேன். டாக்டர் பௌரிஸ் அதை பரிசோதிச்சார். நீ கூட அதில் ஸ்ரிச்னை எப்படி இருக்குன்னு பரிகாசிச்சே. டாக்டர் பௌரிஸ் பரிசோதிச்சிருக்கார் என்பது எனக்கு தெரியும் என்று பொறுமையாய் சொன்னான் அவன். அப்புறம் இது எதுக்கு? இதை மறுபடியும் பரிசோதித்து என்னன்னு தோணுச்சுப்பா, அவ்வளோதான். இதை குறித்து ஒரு வார்த்தை கூட அவனிடமிருந்து என்னால் உருவ முடியல. கோகோ குறித்து பாய்ரோ எடுத்திருந்த இந்த நடவடிக்கை ஆழமான புதிராய் என்னை ஆட்கொண்டது. இதில் ஒரு தொடர்போ அல்லது காரணமோ எனக்கு பிடிபடவில்லை. இருந்தாலும் இவ்வழக்கில் ஆல்ஃபிரட் குற்றமற்றவர் என்று சொன்ன ஒரே ஒரு நபரான பாய்ரோட்டின் அந்த கணிப்பு முழுக்கமாய் நிரூபணமாகி உள்ளதால் இவ்விஷயத்தில் அவன் மீதான என் நம்பிக்கை உயர்ந்தே நிற்க வேண்டியதாயிற்று. அடுத்த நாள் அமரராகிவிட்ட எமிலியின் இறுதி சடங்குகள் நடந்தேறின. திங்களன்று சற்று தாமதமாகத்தான் காலை சிற்றுண்டி எடுத்துக்கொள்ள வந்தபோது ஜான் என்னை தரதரவென்று ஓர் ஓரமாய் இழுத்து போய் அதிரடியான ஒரு புது விஷயத்தை சொன்னார். தனது திட்டங்கள் எல்லாம் முடியும் வரை மரண விசாரணை நடைபெற்ற ஸ்டைல்ஸ் கிளையின் ஒரு பகுதியில் தங்கியிருக்கப் போவதாக கூறிக்கொண்டு மூட்டை முடிச்சுகளோடு ஆல்ஃபிரட் கிளம்ப தயாராகிவிட்டதை அந்த விஷயம். அவர் இங்கே இல்லைன்னு நினைக்கிறதுல அப்படி ஒரு நிம்மதி பரவுது ஹேஸ்டிங்ஸ் என்று தொடர்ந்தான் எனது உண்மை நண்பன். அவர்தான் பண்ணியிருப்பார்னு நாங்கள் எல்லோரும் அவரை ஓரமாக தள்ளி வச்சு அனுபவங்கள் எல்லாம் கொடுமையான தினங்கள். அவர் மேலே மிருகங்களாக நாங்கள் நடந்துக்கிட்டதை இப்போ நினைக்கும்போது கூட குற்ற உணர்வு இருக்குது. சகிக்கவே முடியாத கேவலமான முறையில் நாங்கள் அவரை நடத்தியிருக்கோம் என்பதுதான் உண்மை. இப்போ அவருக்கு எதிராக சொன்ன எல்லாமும் முறிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் அத்தனை கொடூரமாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாலும் அவர் உள்ளே வந்து வழி சரியில்லாதால யாரும் மனமொப்பி மன்னிப்பு கேட்க போகிறது கிடையாது. இந்த நிலைமையில நல்ல வேலையாக தான் வெளியேற ஒரு வழியை அவராகவே ஏற்படுத்திக்கிட்டதுக்கு அவருக்கு நன்றி தான் சொல்லணும். ஸ்டைல்ஸ் அவர்கிட்டே விட்டுவிடும் படியான முடிவை நல்ல வேலையாக அம்மா எடுக்கலை. அவர் இங்கே முதலாளியாக உட்கார்ந்துருக்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. எத்தனை பணம் வேணுமோ அதுக்கு வரட்டும், தடை கிடையாது. நீங்கள் இந்த எஸ்டேட்டை நல்லபடியாக கொண்டு செலுத்துவீங்களா நான் கேட்டேன். நிச்சயமா,
என் அப்பாவுடைய பாதி பணம் இந்த நிலத்தின் மேலே இருக்கு. இப்போதைக்கு லாரன்ஸ் இங்கே கூட தான் இருக்க போகிறான். அவனுடைய பங்கும் இதில் இருக்குது. சின்ன உரசல் வரலாம். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னது போல பயங்கரமான பணமுடையில் இருக்கேன். இதனால் பார்ப்போம். ஆல்ஃபிரட் கிளம்ப போவதாக வந்த செய்தி உருவாகி இருந்த விடுதலை சூழலால் துயர சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் மனமொப்பி எடுத்துக்கொண்ட சிற்றுண்டியை அது அமைத்தது. சிந்தியா அவளுக்கே உரிய உல்லாசமான இளமை பூரிப்பிற்கு திரும்பியிருந்தாள். உற்சாகமற்ற ஏக்க முகத்தோடும் படபடப்புடனுமே வழக்கம்போல் இருந்தார் லாரன்ஸ். ஏனைய அனைவரும் எதிரே விரிந்து கிடக்கும் நம்பிக்கை மிகுந்த புது எதிர்காலத்தை உணர்ந்தபடி உற்சாகமுற்றிருந்தோம். செய்தித்தாள்கள் அனைத்துமே நடந்து முடிந்திருந்த துயர சம்பவத்தை மட்டுமே முதல் பக்கத்தில் ரொப்பி வந்திருந்தன. பெரிய தலைப்புச் செய்திகள், இடையிடையே செருகப்பட்டிருந்த குடும்பத்தினர்களின் குறிப்புகள், மறைமுகமாக கிசுகிசுக்கப்பட்டிருந்த செய்திகள், போலீசின் கைவசம் முக்கிய துப்புகள் கிடைத்துள்ளன என்னும் வழக்கமான ஆதாரமற்ற தோரணம் காட்டப்பட்ட வாசகங்கள், இப்படி பல. எங்கள் இருவரையும் குறிப்பிடவே இல்லை. ஸ்டைல்ஸ் எஸ்டேட்டின் மர்மங்கள்தான் அத்தனை செய்தித்தாள்களின் நாடித்துடிப்பு. இது ஜான் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு பெருந்தொல்லையாய் இருந்துவிட்டதில் ஆச்சரியமில்லை. உள்ளே நுழைய அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்ட போதிலும் மாளிகை நிருபர்களால் தொடர்ந்து முற்றுகையிடப்பட்டது. பிறகு எஸ்டேட் மக்கள் யாராவது வெளியே துளியூண்டு தலையை காட்டினாலும் அமுக்கி விடுவதற்காக கிராமத்தின் இண்டு இடுக்கெல்லாம் கேமராவோடு அவர்கள் மறைந்திருக்கலாயினர். கொலை ஏற்படுத்தி தந்திருந்த விளம்பரத்தின் பிடியில் நாங்கள் அனைவருமே சிக்கொண்டிருந்தோம். ஸ்காட்லாந்து அதிகாரிகள் வந்தார்கள், பார்த்தார்கள், விசாரித்தார்கள், பரிசோதித்தார்கள், வாய் திறந்து ஏதும் பேச விடாமல் போனார்கள். எந்த வாளின் நுனியை பிடிக்க அவர்கள் வந்து வந்து போகிறார்கள் என்பது மட்டும் நாங்கள் எவரும் அறிய முடியாததாய் இருந்தது. ஏதாவது துப்பு அவர்களுக்கு கிடைத்ததா, அல்லது தீர்க்க முடியாத மர்மம் என்னும் பட்டியலில் இதை சேர்த்துவிடப் போகிறார்களா? சிற்றுண்டிக்கு பிறகு நான் ஆச்சரியப்படும்படி என்னை தேடி தானாக வந்தார். என்னோடு சில வார்த்தைகளை தனியாக பேச முடியுமா என்று வேறு அவகாசம் கேட்டார். நிச்சயமா நானி, என்ன விஷயம்? விஷயம் இதுதான் சார். நீங்கள் இன்னைக்கு உங்கள் பெல்ஜியத்துக்குள்ள நண்பரை சந்திப்பீங்க இல்லையா? நான் ஆமோதித்தேன். சார், இந்த வீட்டில் எமிலி அம்மாவோ இல்லைனா வேற யாராவது பச்சை உடை அணிவாங்களான்னு அவர் எவ்வளவு முக்கியமாக என்னை கேட்டார்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்படி ஏதாவது பார்த்தீங்களா? எனது ஈடுபாடு கூடியது. அதில்லை சார், உங்கள் நண்பர் கேட்டலேருந்து முதலாளிங்க ஜானும் லாரன்ஸும் அடிக்கடி குறிப்பிடுற உடை அலங்கார பெட்டி நினைவுக்கு வந்தது சார். அது மாடியில் இருக்கிற சின்ன அறையில் இருக்குது. பெரிய பெட்டி, பழைய உடைகள், அலங்கார உடைகள். இப்படி அந்த பெட்டியில் ஏதாவது இருக்குமோன்னு எனக்குள்ளே சட்டேன்னு ஒரு வெட்டு. அதான் வந்தேன். முடிஞ்சா இதை உங்கள் பெல்ஜியத் நண்பர்கிட்ட நிச்சயமாக சொல்வேன் நானி, உறுதியாக சொன்னேன். நன்றி சார், ரொம்ப தங்கமான மனுஷன். இவருக்கு நேர் எதிர் அந்த 2 ஸ்காட்லாந்து கழுகுகள். அவங்கள என்ன அரிக்குதுங்க. தெரியல, என்னென்னமோ கேட்குறாங்க சம்பந்தமே இல்லாமல். அன்பு நாணி எனக்கு எதிராய் தனது சத்தியமான முகம் நேராய் என்னை பார்த்தபடி பழங்காலத்திய விசுவாசமான பணியாள். தர்மம் பிரதிபலிக்கும் எத்தனை பொருத்தமான ஒரு உதாரணம் என நினைத்து கொண்டேன் அன்பு நாணியை. உடனடியாக கிராமத்துக்குள் இறங்கி போய் துரிதமாக பாய்ரோவை சந்தித்துவிட வேண்டும் என நினைத்தேன் நான். ஆனால் ஸ்டைல்ஸுக்கு வந்து கொண்டிருந்த அவனை நான் பாதி வழியிலேயே சந்தித்து விட்டேன். உடனே நாணி தந்த செய்தியை அவனிடம் ஒப்படைத்தேன். தைரியலட்சுமி நாணி, அந்த அலமாரியை பரிசோதிக்கணும். இப்போவா வா? ஆமாம் ஆமாம், பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போவே இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு அவனோடு நான் திரும்ப வீட்டுக்குள் நுழைந்தோம். வரவேற்பு அறையில் ஒருவரும் இல்லை. நேராக மாடியிலிருந்த அந்த சின்ன அறைக்கு போனோம். சொன்ன மாதிரியே பீரோ அளவிலான அந்த பெரிய உடை அலங்கார பெட்டி அங்கிருந்தது. பழையது, ஆணியால் பல இடங்களில் அடிக்கப்பட்டு உயிர் வாழ்ந்த பழைய அலமாரி. கற்பனை கெட்டாத பலதரப்பட்ட பல தினுசான அலங்கார ஆடைகளால் அது பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. பாயிரோ அத்தனை மூட்டை முடிச்சுகளையும் இழுத்து தரையில் போட்டான். வேறுபட்ட பச்சைகளில் ஒரு சில துணி வகைகள் இருந்தன. ஆனால் அவற்றை பார்த்து திருப்தியற்ற தலையசைத்து கொண்டான் பாயிரோ.
தேடி எதுவும் பெருசா கிடைத்துவிடப் போவதில்லை என்று எதிர்பார்த்தவன் போல தேடுவதில் ஏனோ அவனுக்கு அதிக அக்கறை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது திடுமென அவன் ஒரு ஆச்சரிய கதறலை வெளியிட்டான். என்னாச்சுடா? பார். அலமாரி ஏறத்தாழ காலியா இருக்கு. அங்கு வலப்புற ஓரமாய் சாய்த்து வைத்திருந்த நிலையில ஓய்வெடுத்து கொண்டிருந்தது அற்புதமான ஒரு கருப்புத்தாடி. ஓஹோ என கண்களால் சொன்னான் அவன். கண்ணுக்கு அருகில் வைத்துக்கொண்டு திருப்பி திருப்பி அதனை பரீட்சித்தவன் ஓஹோ என்றான் மறுபடியும் பிரமிப்பாய். இது புதுசு என்று குறிப்பு தந்தான். ரொம்ப புதுசு. சில தயக்கமான கணங்களுக்கு பிறகு அதனை அதனிடத்திலேயே வைத்தான். அதன் தலையில் பழையபடி எல்லாவற்றையும் திணித்தான். உற்சாகம் குலையாமல் வெளியேறி கீழே வந்தான். நேராக சமையல் கட்டுக்கு அவன் வழியமைத்து கொள்ள அங்கே சில சமையல் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தாள் நாணி. மிக சாந்தமான அணுகுமுறையோடு நாணிக்கு நல் காலை வணக்கங்களை தெரிவித்து கொண்ட பாய்ரோ தொடர்ந்தான். நீங்க சொன்ன அந்த மாடி அலமாரி பெட்டியை பார்த்தோம் நாணி. அது பற்றி எனக்கு தெரியப்படுத்தினதுக்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அங்கே குறைவில்லாம விதவிதமான துணிமணிகள் இருக்கு. அதெல்லாம் அடிக்கடி உபயோகமாகுதா என்ன? இப்பெல்லாம் ரொம்ப இல்லை சார். அவ்வப்பொழுது மட்டும் முதலாளிங்க ராத்திரி ஆட்டத்துக்கு ஏற்பாடு செய்வாங்க. கோமாளித்தனமாக இருக்கும். இந்த லாரன்ஸு அற்புதமாக இருப்பான் கோமாளி வேஷத்தில். பெர்சியா நாட்டுக்கோடுங்கள் கோலன்கள் சொல்லிக்கிட்டு அவன் வேஷம் கட்டிக்கிட்டு வந்த ராத்திரி பொழுதை என்னால் மறக்கவே முடியாது. அது ராஜா போல இருந்துதான். யார் சொல்லறது இதை? அவனே தான் கையில் 4 அடிக்கு ஒரு கத்தி பேப்பரில் என்னை பார்த்து சொல்கிறான். ஜாக்கிரதை நாணி. எதுக்கு தெரியுமா? நீ என்கிட்ட அடிமை மாதிரி மரியாதையாக நடந்துக்கணும். தெரிஞ்சுதா? இது இப்பதான் தீட்டின பட்டா கத்தி. கழுத்தை துண்டாக்கிடும். நீ மரியாதை குறைவா ஆடினேனா எனக்கு சிரிப்பு தாங்கலை. அப்படி சிரிச்சேன். இந்த பொடிசு சிந்தியா முரட்டு துஷ்டனா வந்தா. துள்ளினா கழுத்தோட வெட்டி கடாசிடுவேன்னு ஆடினா. பார்த்தீங்கன்னா அதி அற்புத அழகி ஒருத்தியா இப்படி ரவுடியா ஆள் மாறி வந்திருப்பதுன்னு பிரமிச்சு போயிருப்பீங்க. அவதான்னு ஒருத்தருக்கும் அடையாளம் தெரிஞ்சிருக்காது. அந்த சாயங்காலம் பொழுதெல்லாம் செம்ம குஷியா இருந்திருக்கணும் என்றான் மகிழ்ச்சி கொண்டவனாய். பெர்சியா கொடுங்கலோனா. லாரன்ஸ் தோன்றிய போது அந்த அலமாரியில இருக்கிற தாடியை தான் அவர் ஒட்டிக்கிட்டு வந்திருக்கணும் இல்லையா? புன்முறுவலாய் அவர்கிட்டே தாடி இருந்ததா சார் என்றாள் நாணி. என்கிட்டே இருந்த 2 கருப்பு கம்பளி நூல் கண்டுகளை வாங்கிட்டு அதை அவரே தயாரிச்சு எனக்கு நினைவிருக்கு. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது முகத்துக்கு அழகா பொருந்தி தெரிகிற அளவுக்கு அதை இயற்கையா பண்ணியிருந்தார். அங்கே ஒரு தாடி இருக்கிறது. எனக்கு தெரியாது சார். சமீபத்தில் தான் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சிகப்பு நிற பொய் கூந்தல் விக்கு அதில் இருந்துதான் எனக்கும் தெரியும். மற்றபடி முடி சம்பந்தமாக வேற ஒன்றும் இருக்கிறது எனக்கு தெரியாது. கார்க் மூடி இருக்கே, அந்த தக்கையை எரிச்சு பண்ணுறாங்க. அப்புறம் அதை கலைக்கிறது தான். ஹுஃப், படாத பாடு. ஒரு தடவை இந்த சிந்தியா அப்படி ஏதோ தலையில் அலங்காரம் பண்ணிக்கிட்டு பிறகு அதை கலைக்கப்பட்ட அவஸ்தை இருக்கே. நாணிக்கு அந்த கருப்பு தாடி பற்றி ஒன்றும் தெரியாது. அங்கிருந்து கிளம்பி வரவேற்பு அறைக்குள் நுழையும் போது சிந்தனையாய் சொல்லி கொண்டான் பாய்ரோ. இதுதான் அதுன்னு நீ நினைக்கிறியா? ஆர்வமாய் கிசுகிசுத்தேன் நான். பாய்ரோ ஒப்புதலாய் தலையசைத்தான். நினைக்கிறேன். அது கத்தரிக்கப்பட்டிருப்பதை கவனிச்சியா? இல்லை. ஆமாம், திரு ஆல்ஃபிரட்டின் தாடி போலவே அது கத்தரிக்கப்பட்டிருக்கு. நறுக்கப்பட்ட சில முடி துண்டுகளையும் அதில் நான் பார்த்தேன் ஹேஸ்டிங்ஸ். இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக போகுதுடா. யார் அதை அந்த பழைய அலமாரியில் கொண்டு போய் போட்டிருப்பாங்க? ஆச்சரியப்படுறேன். அருமையான புத்திசாலித்தனம் கண்ட யாரோ ஒருத்தன்தான் வறட்சியாக குறிப்பிட்டான் பாய்ரோ. இந்த மாளிகையில் அங்கே ஒன்று அப்படி இருக்குன்னு ஒருத்தரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத இடமா பார்த்து அவன் தேர்ந்தெடுக்கிறதை கவனிச்சியா? ஆமாண்டா, அவன் செம புத்திசாலி. ஆனால் நாம் அதி புத்திசாலி ஆகணும்னு எந்த அளவுக்கு தெரியுமா?
நாம் அதிபுத்திசாலிகள்னு அவனால் கண்டுபிடிச்சிட முடியாத அளவுக்கு. நான் பூரணமாக ஒத்துக்கொண்டேன். இந்த இடத்துல தான் நண்பா, நீ பெரிய அளவில் எனக்கு உதவிகரமாக இருக்க போற. இந்த பாராட்டுதலில் நான் திளைத்தேன். என்னுடைய உண்மையான மதிப்பை, தகுதியை பாய்ரோ பாராட்டி உபயோகித்துக் கொள்வதிலேயே என் மனம் நொந்து கணங்கள் எல்லாம் உண்டு. ஆமாம் என என்னை முறைத்து பார்த்தபடி தொடர்ந்த பாய்ரோ, நீ ஒப்புயர்வற்றவனாய் இருக்கப் போகிறாய் என்றான். இது திருப்திப்படுத்தினாலும் தொடர்ந்து அவன் சொன்ன வார்த்தைகள் அத்தனை உசத்தியா இல்லை. இந்த மாளிகையில் என்னோட ஒத்துழைக்க ஒரு கூட்டாளி வேணும், அவசரமா. உனக்கு நான் இருக்கேன். கண்டன குரல் தந்தேன். உண்மைதான், ஆனால் நீ பத்தாது. நான் உடைந்து போனேன். அதை உணர்த்தவும் செய்தேன். உடனடியே அவன் நிலைமையை என் முன் வைக்க அவசரமானான் அவன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ புரிஞ்சிக்கல. நீ என் கூடவே நகமும் சதையுமா இருந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இந்த வீட்டின் தூசு தும்புக்கு கூட தெரியும். ஆனால் எனக்கு நம்மோட எவ்வகையிலும் சம்பந்தப்படாத ஒருத்தர் வேணும். ஓ அப்படியா? அப்படியே. இதைதான் நீ செய்ய உள்ள பெரும் உதவின்னு குறிப்பிட்டேன். கோபப்படாதே ஜான். அவர் வேண்டாம்னு நினைக்கிறேன். அருமையானவன்தான், ஆனால் சூட்டிகையானவனா தோணலை என்றேன் நான் சிந்தனையாய். இங்கேதான் எவ்லின் ஹோவார்ட் வராங்க என்றான் திடீரென்று. அவங்க தான் இதுக்கு சரியான நபர். ஆனால் நான் அவங்களோட வேண்டாதவங்க பட்டியலில் இருக்கேன். ஆல்ஃப்ரட்டை விடுவிச்சதால பரவாயில்ல, இருந்தாலும் நாம் முயற்சிக்கலாம். வேண்டா வெறுப்பாய் தலையசித்த ஹேர்குல் பைரட் சில நிமிடங்கள் பேச ஒப்புக்கொள்ள மனமிறங்கினார் எவி. அங்கிருந்து ஒரு சிறு அறைக்குள் நாங்கள் மூவரும் நுழைஞ்சி கொள்ள பின்னால் கதவினை மூடினான் பாய்ரோ. இதை பாருங்க திருமிகு பாய்ரோ என்று பொறுமை இழந்தராய் நுழைந்தவுடனேயே அழைத்த எவ்லின், என்ன விஷயம்? முதல்ல அதை கொட்டுங்க, எனக்கு தலைக்கு மேலே வேலை என்றார். நிறைவேற்கா எவ்லின் ஓவர், நீங்கள் எனக்கு உதவி பண்ண வேண்டும்னு ஒரு தடவை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஆமாம், நினைவிருக்கு. பெண்மணி ஒப்புக்கொண்டாள். அதுக்கு மனப்பூர்வமாக சந்தோஷமாக உங்களுக்கு நான் உதவி தருவேன்னு பதில் சொல்லியிருந்தேன். இந்த ஆல்ஃப்ரெட் பெருமகனாரை தூக்கில் தொங்க விடாத இருந்தா என்ற பைரோ எவ்லினை தீவிரமாக படித்தான். எவ்லின், உங்களை நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதுக்கு நீங்கள் மிக உண்மையாக பதில் தரணும். உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன். எவ்லினுக்கே உரிய பிரத்யேகமான மிடுக்குடன் நான் பொய் சொல்வதே கிடையாது என்றார். இதான் கேள்வி. இன்னுமா நீங்கள் திரு ஆல்ஃப்ரெட் அவருடைய மனைவியை விஷம் வச்சு கொண்டிருப்பார்னு நம்புறீங்க? என்ன பேசுறீங்க? குரல் உயர கூர்மையாய் கேட்டார் அவர். இன்னுமான உங்களுடைய விளக்கங்கள்லாம் என்னை துளியாவது மாற்றிருக்கணும். பாவம், நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். மருத்துவ கிடங்கிலிருந்து ஸ்ட்ரிச்னைன் வாங்கி வந்த நபர் அந்த ஆளு கிடையாது என்பது வரைக்கும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் கொன்னது இவன்தான். மொய்க்காம இருக்க உபயோகப்படுத்துகிற காகிதத்தை காஃபி கோப்பையில் முக்கி எடுத்திருப்பான். முதல்லையே நான் இதை சொல்லலை. பாவப்பட்ட பலகீன கிழவிக்கு அந்த விஷம் போதும். இதில் இருக்கிறது அர்சானிக். நாம் பேசிக்கிட்டுறது ஸ்ட்ரிச்னைன். என்ன மண்ணோ, ஸ்ட்ரிச்னைன் போலவே அர்சானிக்கும் எமிலியை கல்லறைக்கு தான் அனுப்ப போகுது. அந்த ஆளு தான் கொன்னிருக்கான்னு எனக்குள்ளே முடிவாயிட்ட பிறகு அவன் எப்படி செஞ்சாங்கிறது என்னை ஒன்றும் செய்திராது. ரொம்ப சரி, நீங்கள் அவர்தான் கொன்னிருக்கார்னு முழுக்க நம்பினா ரொம்ப சரிதான். ஆனால் அடக்கமாய் சொன்னான் பாய்ரோ. சரி, என் கேள்வியை வேற இன்னொரு விதமாக கேட்குறேன். உங்கள் நெஞ்சுக்கு நெஞ்சா சொல்லுங்க. எப்போதாவது உங்களுடைய அருமை எமிலி அவரது கணவனால் விஷம் வைக்கப்பட்டார்னு நீங்கள் நம்பினதுண்டா? என்னாச்சு இவருக்கு? கடவுளே, கதறினார் ஓவர்ட். என்னையே குழப்பறியா நீ? அந்த ஆள் தான் வில்லன். நான் உங்ககிட்ட திருப்பி திருப்பி சொல்லலை? அவளுடைய மெத்தையில் வச்சு அவளை இவன் கொல்லத்தான் போறான்னு நான் திரும்ப திரும்ப சொல்லலை? அவனையே நான் ஒரு விஷம் போல தீவிரமாக வெறுத்து ஒதுக்கலை? இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் மத்தியாஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப சரியா பேசுகிறாள் என நான் எவ்லினை பற்றி நினைத்து கொண்டிருந்த போதே, சரியா சொன்னீங்க என்று பாய்ரா சொன்னான். இது என்னுள்ளே இருக்கும் சிறு யூகத்தோடு
அற்புதமாக ஒத்து போகுது. முடிக்க விடாதீங்க. என்ன அந்த சின்ன யூகம்? எவ்லின் ஓவர்ட், என் நண்பன் ஹேஸ்டிங்ஸ் இங்கே வந்து இறங்கின அன்னைக்கு நடந்த ஒரு சிறு உரையாடல்ல உங்களுக்கு நினைவிருக்கா? அதை அவன் பல தடவை என்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லியிருக்கான். அதில் நீங்கள் பேசினதா வரும் வார்த்தைகள் என்னை போலவே ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப நிச்சயப்படுத்தி நீங்கள் சொல்லியிருக்கும் வார்த்தைகள் அவை. ஒரு குற்றம் நடந்தா, அது நீங்கள் மிக நேசிக்கும் ஒருவருடைய கொலையா இருந்தா நிச்சயமான சாட்சிகளை கொண்டு வந்து நிரூபிக்க முடியுமா? போனாலும் அந்த கொலையை யார் செஞ்சதுன்னு உங்களுடைய உள்ளுணர்வின் துணை கொண்டு உங்களால் சொல்லிவிட முடியும் அப்படின்னு மிகுந்த நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இதுபோல் நான் சொன்னது எனக்கே நல்லா நினைவிருக்கு. இதை நான் நம்பவும் செய்கிறேன். இது முட்டாள்தனமான பேச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க போல. நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது. கிடையாதுன்னு சொன்னாலும் கூட ஆல்ஃப்ரெட்டுக்கு எதிராக குதிக்கும் என்னோட உள்ளுணர்வை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அப்படி இல்லை, ஒரே வெட்டாய் சொன்னான் பாயிரோ. ஏன் உங்களுடைய உள்ளுணர்வு ஆல்ஃப்ரெட்டுக்கு எதிராக குதிக்கலை? என்ன? நீங்கள் அவர்தான் கொலை செய்திருப்பார்னே நம்ப விரும்புகிறீங்க. அவர் அப்படி செய்யக்கூடியவர் தானும் மட்டுமே நீங்கள் அவரை நினைக்கிறீங்க. இதெல்லாம் நினைப்புகள். ஆனால் உங்கள் உள்ளுணர்வு அவர் செய்யலேன்னு தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. மேலும் அதிகமாக அது உங்ககிட்ட சொல்லுது. இன்னும் நான் மேலே போகலாமா? பாயிரோவின் இந்த வார்த்தைகளுக்கு எவ்லின் பிரமித்து போய் அவனை கண்களால் பார்த்து கொண்டே இருந்தாள். கொஞ்சமாய் சம்மதம் தெரிவது போல கையசைவு செய்தார். இந்த அளவுக்கு முரட்டு பிடிவாதம் அவர் மேலே நீங்கள் ஏன் குரோதமாக நடந்துக்கிட்டு வர்றீங்கன்னு நான் சொல்லட்டுமா? ஏன்னா எதை நம்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையே நம்பிடணும்னு நீங்கள் செய்கிற முயற்சியில் தான். உங்கள் உள்ளுணர்வு வேற ஒருத்தருடைய பெயரை கோடி காட்டும் போது தான் அதை மேற்கொண்டு பேச விடாமல் பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளே முக்கி மூச்சு திணறடிச்சு அதை கொன்றுவிட நீங்கள் செய்யும் முயற்சியில் தான் அது. கைகளை காற்றில் குறுக்கு நெடுக்க ஆட்டியபடி இல்லை 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 என காட்டுக்கத்தலாய் கத்தினார் எவ்லின். அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ், என் காதுபட அப்படி சொல்லாதீங்க. அது உண்மை கிடையாது. அது உண்மையாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஓர் எண்ணத்தை, பயங்கர யூகத்தை எது என் மண்டைக்குள்ளே போட்டுதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நான் சரி இல்லையா? கேட்டான் பாயிரோ. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒரு மந்திரவாதியாக தான் இருக்கணும். எப்படி என் மனசை படிச்சுட்டே? ஆனால் அது உண்மையாக இருக்க முடியாது சார், இருக்க முடியாது. அது ஒரு பயங்கர யூகம், பிசாசு போல, அசாதாரணமானது, சாத்தியமில்லாதது. அதை விட்டுடுவோம் ப்ளீஸ். கொன்னது ஆல்ஃப்ரெட் தான் இருக்கும். அதிருப்தியாய் தலையை மறுத்து தலையசைத்தான் பாயிரோ. அதை பற்றி இனி என்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது. தொடர்ந்து கொண்டிருந்த எவ்லின், ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அதை நான் எனக்கே கூட ஒத்துக்க மாட்டேன். அப்படியெல்லாம் நினைத்துள்ள நான் ஒரு பைத்தியகாரமாக தான் இருக்கும். திருப்தி அடைந்து விட்டவனைப் போல தலையசைத்தான் பாயிரோ. நான் உங்களை ஒன்று கேட்க மாட்டேன். நான் நினைச்ச மாதிரி தான் என்று நிரூபணமானதே எனக்கு போதும். மேலும் எனக்கு கூட உள்ளுணர்வின் தொடர்பு உண்டு. உள்ளுணர்வுகள் பொய்யாகாது. ஆக நாம் 2 பேருமே சரியான ஒரு முடிவை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்யும்படி என்னை கேட்காதீங்க. ஏன்னா நான் பண்ண மாட்டேன். என் சுண்டு விரலை நிமிர்த்தி அந்த 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 நபர் பக்கமாக நீங்கள் அறியாமலே எனக்கு உதவி பண்ணுவீங்க. நான் உங்களை ஒன்று கேட்க போகிறதில்லை. என் கூட்டாளியே இருங்க ப்ளீஸ் என்பதை தவிர உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கும் ஒன்று மட்டும், என் கூட்டாளியே இருந்தபடி நீங்கள் செய்தீங்கன்னா போதும். அது கவனமாக கண்காணிக்கணும். எவ்லின் தலை குனிந்து கொண்டார். ஆமாம், நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நான் நினைப்பது தவறாக முடிஞ்சிடலாம்னு எதிர்பார்த்தபடி. நாம் நினைச்சது தவறுன்னு இருந்தால் மிக மிக நல்லது என்றான் பாயிரோ. என்னை விட சந்தோஷப்படும் இன்னொரு ஜீவன் இருக்க முடியாது. ஆனால் நாம் சரின்னு ஆயிட்டா, நாம தான் சரி என்று ஆகிவிட்டா, எவ்லின் ஓவர்ட், நீங்கள் யார் பக்கம்? எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியல. எனக்கு சரி, கிளம்புங்க, நாம் பேசாமல் இருந்துடலாம். பேசாமல் எல்லாம் இருக்க முடியாது. ஆனால் எமிலி அவளாகவே உடைந்தாள். எவ்லின் என்ற பாயிரோ, இது உங்களுக்கு யோக்கியம் கிடையாது என்றான். நேர்கொண்ட பார்வை மிக்க எவிய
இப்படி குழப்பி உடைவது? இதை கேட்டதும் சட்டென நிமிர்ந்தாள் எவெலின். சரிதான் என அமைதியாய் சொன்னவர் சற்று முன் பேசியது எவெலின் கிடையாது என்று விட்டு தலையை பெருமையாய் நிமிர்த்தி கொண்டார். இதுதான் எவெலின். அவ எப்பவுமே நீதியின் பக்கம்தான். என்ன வந்தாலும் வரட்டும், பரவாயில்லை. இந்த சில வார்த்தைகளோடு முடிவாய் அறையை விட்டு வெளியேறினார் அவர். அதோ போய்க் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் எவெலினை பார்த்தபடி குறிப்பிட்ட பாய்ரோ விலைமதிப்பற்ற ஒரு கூட்டாளி. அந்த பெண்மணிக்கு அருமை எஸ்டிங்ஸ். மூளையும் இருக்கிறது, இதயமும் இருக்கிறது. நான் பதில் ஏதும் தரவில்லை. உள்ளுணர்வு ஒரு அற்புதமான பெரிய படைப்பு, முணுமுணுத்தான் பாய்ரோ. அதை பாம்புன்னு நினைச்சி தாண்டவும் முடியாது, பழுதுன்னு நினைச்சி மிதிக்கவும் முடியாது. நீ என்ன பேசுற, எதை பற்றி பேசுற என்பது எனக்கு உனக்கும் வந்து போன எவெலினுக்கும் மட்டும் தெரிஞ்சிருக்கு என்றேன் கடுமையாய். நான் இன்னமும் இருட்டுக்குள்ளே தான் நிறுத்தப்பட்டிருக்கேன் என்பது உனக்கு தெரியல? உண்மையா? அப்படியா நண்பா? ஆமாம். விளக்கு செய்வியா? என்னை சில நொடிகள் கவனமாய் படித்தான் பாய்ரோ. பிறகு என்னை ஆச்சரியத்தில் தூக்கி போடும் வண்ணம் மறுத்து தலையசைத்தான் முடிவாய். செய்ய முடியாது அருமை நண்பா. ஏன் 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 விளக்கக்கூடாது? ரகசியத்துக்கு 2 பேர் போதும். எனக்கு கூட தெரியாமல் நீ உண்மைகளை பதுக்கி வைக்க முயல்வது அநியாயம் பாய்ரோ. என்னை நீ உதாசனப்படுத்துறே. நான் எந்த உண்மையும் மறைக்கலே. எனக்கு தெரிஞ்ச அத்தனை உண்மைகளும் உன் கட்டுக்குள்ளும் இருக்கு. அவற்றிலிருந்து நீயே உன் முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்நேரம் யூகங்கள் என்னென்ன என்பதற்கு அல்ல, அவற்றின் மீதான பலதரப்பட்ட கேள்விகளுக்காக இருக்கலாம். ஆனாலும் யூகங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கக்கூடாதா? என்னை மிகவும் உண்மையாக பார்த்த பாய்ரோ ஆனால் மறுபடியும் மறுத்தே தலையசைத்தான். ஒன்று தெரிஞ்சுக்கோ நண்பா என பரிதாபப்படுவனாய் சொன்ன பாய்ரோ, உனக்கு உள்ளுணர்வுகள் கிடையாது என்றான். துப்பறிவருக்கு புத்தி கூர்மைதான் வேண்டும். ஆனால் இவை இரண்டும் எப்போதுமே ஒன்னா கைகோர்த்துக்கிட்டு தான் போகும் என்று புரிந்து கொள்ள முடியாதவனாய் பேசினான். சம்பந்தமில்லாத ஒரு குறிப்பாய் இது எனக்கு தென்பட இதற்கு மறுபதில் கூறும் சிரமத்தையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இனி வரும் நாட்களில் ஏதாவது முக்கியமான கண்டுபிடிப்புகளை நான் செய்யத்தான் போகிறேன். அவற்றை வழக்கம் போல நேராகவும் உடனடியாகவும் இவனிடம் போய் கொட்டிவிடாமல் அவை தரும் முடிவுகளை காட்டி பிரமிக்க செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டேன். நம்மை நாமே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தருணங்களும் உள்ளனதானே? அகதா கிறிஸ்டி.